வெல்கம் டு பிரியாஸ் அகாடமி. நான் பிரியா குலோத்துங்கன் பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி பிரவீன் பூர்வார்த்தில் அக்டோபர் 2020க்கு நடக்கிற எக்ஸாமோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நவீன் கத்ய சைனிகா 3 பாட்டு. அதில் டோட்டலாக 15 இருக்குது. நம்ம 16 ஆக்கினோம். ஆட் நம்பர் ஈவன் நம்பரை ஆக்கிக்கணும். அப்புறம் 16ஓட ஹாஃப் எவ்வளோ 1 to 8 லெசன்ஸ் படிக்கணும். இந்த 8 லெசன்ஸில் என்னென்ன வரும்ன்றது நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். வாங்க இந்த புக்கில் பாருங்கள். இதுதான் நவீன் கத்ய சைனிகா 3 பாருங்கள். 15 லெசன்ஸ் இருக்குது. 15ன்றது நம்மளை எவ்வளோ படிக்க சொல்லியிருக்காங்க, 8 லெசன் படித்தா போதும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்கந்த்குப்த், அது ஒரு நாடகம். அந்த நாடகத்தில் பாருங்கள் என்ன இருக்கும், டோட்டலாக 52 ERC இருக்குது. 52 ERCயை நம்ம 26 தான் படிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் அந்த மெயின் கேரக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் டோட்டலாக 7 இருக்குது. 1 to 4 தான் படிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் டிப்னியில் 1 to 6 தான் படிக்க சொல்லியிருக்கேன். டோட்டலாக 11 இருக்குது. ஓகேங்களா. ஸ்கந்த்குப்த் நாட்டக்கில் நம்ம இவ்வளோ படித்தோன்னா போதுங்க. ஓகே வாங்க நெக்ஸ்ட் ஸ்கந்த்குப்தோட இது காட்டிடுறேன். ஸ்கந்த்குப்தோட நாட்டக்கில் மெயின் கேரக்டர்ஸ் 7 இருக்குது. அப்புறம் இந்த டிப்னி பார்த்திங்கன்னா 11 தான் இருக்குது. ஓகேங்களா. இதில் நம்ம எவ்வளோ படிக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா, 11ல் 6 படிக்கணும், 7ல் 4 படிக்கணும். ERC 52 இருக்குது, அதில் 26 படிக்க சொல்லியிருக்கேன். ஓகேங்க, கிளியராங்க. நெக்ஸ்ட் நம்ம நிபந்த் சௌரப், அதில் பார்த்தீங்கன்னா 14 லெசன்ஸ் இருக்குது. 14 லெசன்ஸில் இது பாருங்கள், 14 லெசனோட ஹாஃப் 7 லெசன். அதனால் அவங்க கரெக்டாக நம்மளை 7 படிக்க சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இதில் என்னென்ன வரும்ன்றது நம்ம இப்போ பின்னால் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கபன்ன்றது ஒரு உபன்யாஸ், பிரேம்சந்தால் எழுதப்பட்ட கதை. அதில் பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர்ஸ் 7 இருக்குது. அதில் 1 to 4 படிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் டிப்னினா நோட்ஸில் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. 1 to 3 படிக்க சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். கபன், அதில் மெயின் கேரக்டர்ஸ் பாருங்கள் 7 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்மளை 4 படிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் டிப்னி 6 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 3 படிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, இதுதாங்க நம்மளோட ஃபஸ்ட் பேப்பர். வாங்க இதை எப்படி கேட்டிருக்காங்கன்றது பார்க்கலாம். வாங்க இப்போ ஃபஸ்ட் பேப்பரில் பார்க்கலாம் என்ன வரும்ன்ட்டு. ஃபஸ்ட் நான் சொன்ன பார்த்தீங்களா, நவீன் கத்ய சைனிகா பார்ட் 3ல் அதுலேருந்து இந்த ERC கேட்பாங்க. ஓகேங்களா. இந்த ERC 15 மார்க்ஸு 3 எழுதுகிறோம். அப்புறம் இந்த ஸ்டோரி ரிலேட்டடான ஏதோ ஒரு கதை கஹானிக்கா பற்றி சம்மரி ஃபுல்லாக பேஸ் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ படிக்கணும் சொன்னோம், 1 to 8. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணால் 16 மார்க்ஸ். ஓகேங்களா. அப்புறம் நிபந்த் சௌரப் படித்தோம் பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் அந்த ஸ்டோரியிலேருந்து 1 to 7 ஸ்டோரிஸில் இங்கே 2 கேரக்டர்ஸ், இங்கே 2 கேரக்டர்ஸ், இங்கே ஒரு சம்மரி வரும், ஒரு லேக் எழுதணும். ஓகேங்களா. ஸோ இது 2 வரும். ஸோ இங்கே 2 படிச்சிட்டோன்னா இங்கே பாருங்கள் 15 மார்க்ஸ், இங்கே 24 மார்க்ஸு. ஸோ அப்புறம் இது ஸ்கந்த்குப்தில் வரும் மெயின் கேரக்டர்ஸ், அப்புறம் கபனோட ஒரு கேரக்டர்ஸ். ஸோ இந்த புக்கில் எப்படி எடுத்திருக்காங்கன்னா, இந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா 3 கதையை எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் 3 கதை, ஒரு கதையிலையும் அவங்க 3-3 2-2 டிவைட் பண்ணி கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக கபனில் வரும், ஜோஹரா இந்திரபூஷன் அதில் வரும். இது ஸ்கந்த்குப்த். நீங்கள் என்ன பண்ணணுன்னா எனி 3 தான் சொல்லியிருக்காங்க. அதனால் கபன் ஜோஹராவும் இது கபன், குமார்குப்தும் சக்கரபலிதா ஸ்கந்த்குப்தும். இந்த 2 படிச்சிட்டிங்கனாவே அந்த 2 லெசன் எது நவீன் கத்ய சைனிகா நிபந்த் சௌரவும் படிக்க தேவை, அதோட டிப்னிஸ் படிக்க வேண்டாம். அப்படி பிளான் பண்ணிட்டீங்கன்னா இதில் 24 மார்க்ஸ் அழகாக வந்துடும். அவ்வளோதாங்க ஃபஸ்ட் பேப்பர். வாங்க இப்போ செகண்ட் பேப்பர் பார்க்கலாம். ஹிந்தி சாகித்ய சங்ஷிப் இத்தியாஸ், அதில் பார்த்திங்கன்னா வீர்கதா காலில் 1, பக்தி காலில் 1லேருந்து 3, ரீதி காலில் 1 and 2, ஆதுனிக் காலில் 1 இதை எடுத்து எழுதணும். அப்புறம் தக்ஷினி கதாயில் டோட்டலாக 12 ஸ்டோரிஸ் இருக்குது. கொஷின் ஆன்சர்ஸ் இருக்குது. அதில் 1 to 6 எடுத்தால் போதும். தக்ஷின் ஹிந்தி பிரச்சார ஆந்தோலன், இந்த ஹிந்தி எப்படி வந்ததுன்றது எல்லாத்தையும் காமிக்கிறது இந்த புக்கில் தாங்க. அதில் டோட்டலாக 6 இருக்குது. 1 to 4 தான் படிக்கணும். ஓகேங்களா. வாங்க இப்போ புக்கை பார்க்கலாம். நம்மளுடைய கைடில் பார்த்தீங்கன்னா
நீங்கள் இந்த தேர்ட் கொஷின் படிக்க வேணாம். வீர் கதா கால்கி விசேஷதா அது வேண்டாம். அப்புறம் 9th கொஷின் 10th 11th 12th அண்டு 14th இது கைடில் நான் சொல்கிறேன். அதனால் இதை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் படிச்சுடுங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, வீர் கதா காலில் 1, பக்தி காலில் 2, 1 एक से 3 तक, ரீதி காலில் 1 and 2, ஆதுனிக் காலில் 1, இது எல்லாத்தையும் இந்த கொஷின் ஆன்சர்ஸில் வந்துடும். டிப்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 17 இருக்குது. நம்ம 18 ஆக்கிக்கிட்டு 18.5 9 படித்தா போதும். இதை பாருங்கள், 9 படித்தா போதும். ஓகேங்களா? அப்புறம் இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட 16, 6.5 8 இது படித்தா போதும். ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் அதான் உங்களுக்கு சொன்னேன், தக்ஷனுக்கு இது வந்து தக்ஷினி கதாயம் 1 to 6 சொல்லியிருக்கேன். ஸோ 1 to 6 இதோ இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் தான் படிக்கணும். இதில் இருக்க கேரக்டர்ஸ் கீழே இருக்குது. அதில் அந்த 6 ஸ்டோரிஸில் இருக்க கேரக்டர்ஸ் மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா? வாங்க. அப்புறம் ஆதுனிக் दक्षिण में हिंदी प्रचार संवाद இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 lessons இது தாங்க. हिंदी प्रचार, दक्षिण भारत हिंदी प्रचार सभा मद्रास, तमिलनाडु में हिंदी प्रचार, आंध्र प्रदेश में हिंदी प्रचार, இது மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க செகண்ட் பேப்பர். வாங்க தேர்ட் பேப்பர் பார்க்கலாம். வாங்க தேர்ட் பேப்பர் வந்து தமிழ் பேப்பர். எப்பவுமே தெரியும் விஷாரத் பூர்வார்த்தம், பிரவீன் பூர்வார்த்தம், எப்போவுமே தேர்ட் பேப்பர் வந்து தமிழ் இருக்கும். அதில் 50% எத்தனை ரோமன் இருக்கோ அதோட 50 எடுத்து படிங்க. ஓகேங்களா? எனக்கு தமிழ் தெரியாது, அதனால உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லலை. நான் உங்களுக்கு வந்து வெறும் ஹிந்தி மட்டும் சொல்கிறேன்.